தயாரா இருக்கியா நருட்டோ? சண்டை போட ஆசைப்பட்டல. 4 பேரை எதிர்க்க 40 பேரா? பட்டைய கலப்பலாம் வாங்க. Clone versus clone. Mine are better than yours. பார்க்க க்ளோன்ஸ் மாதிரி தெரியுது. அதுவும் நிறைய க்ளோன்ஸ் இருக்கு. அடேங்கப்பா, ஒரு பஞ்சுக்கு இப்படி பறக்குறாங்க. ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நருட்டோ, உன் பலத்தை காட்டு. கண்டிப்பா மனுஷங்க கிடையாது. என்ன இது? நான் தொட்டதும் அப்படியே உருகிடுச்சு. நருட்டோ ஜாக்கிரதை. கண்டிப்பா இந்த குழாய் உண்மையானதுதான். இதெல்லாம் ஏதோ மாயாஜால மாதிரி இருக்கு. நாம இப்ப யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோம்? இது ஏதாவது கென்ஜுட்சு வித்தையா என்ன? உண்மையான எதிரி இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். நம்மள சுத்தி இருக்கிற எந்த மரத்துல வேணாலும் இங்க இருக்கலாம். இல்யூஷனுடைய ஸ்மோக் ஸ்கிரீனை தாண்டி எல்லா தாக்குதலையும் கவனிக்கிறான். அது என்னவா இருந்தாலும் இப்படி வேடிக்கை பார்க்கறதால மட்டும் என்ன நடக்க போகுது? இந்த க்ளோன்ஸ உருவாக்குனவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணணும். பொறுமையா இரு நருட்டோ. நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அப்பதான் நம்ம கதையை முடிக்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு வேற வழியே இல்ல. இப்போதைக்கு நாம எல்லாரும் ஒன்னானது உங்களோட தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கணும். நம்ம முன்னாடி நிக்கிற இந்த க்ளோன்ஸ முதல்ல அழிச்சிட்டோம்னா நம்ம மேல குணாய வீசுறவங்கள சுலபமா கண்டுபிடிச்சு நம்மளால அழிக்க முடியும். முட்டாள் வழக்கம் போல பிரச்சனையை இழுத்து விட்டு இருக்கான். நாமளும் களத்துல இறங்கணும். அவனுக்கு நம்மளோட உதவி தேவை. நாம இப்போ பட்டையை கலப்பலாமா? இன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. நீ தானே என்னோட ஷோல்டரை கட் பண்ணது. அதால எனக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுச்சுன்னு தெரியுமா? அதுக்கு பதிலடியா நான் இப்ப உனக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்க போறேன். என்னாச்சு? நாங்க விரிச்ச வலையில நீங்க மாட்ட மாதிரி தெரியுது. நீ சொன்ன மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருச்சு நருட்டோ. எனது இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அவங்க அங்க இருக்காங்கன்னா இங்க இருக்கிறது யாரு? ஆனா எப்படி இந்த நருட்டோக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கா? இவ்வளவு நேரம் எங்களோட க்ளோன்ஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க வெளியே வர வரைக்கும் நாங்க மறைமுகமா காத்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா ஃபைனல் பஞ்ச கொடுக்காம நான் எப்படி ஓய்வெடுப்பேன்னு எதிர்பார்த்தீங்க? ஆட்டேங்கப்பா, இந்த நருட்டோ ரொம்ப புதுசா இருக்கானே. இவரோட சக்கர எனர்ஜி ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த சக்கர எனர்ஜி அவனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நருட்டோவை யாராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எங்களோட முழு சக்தி என்னங்கிறத நாங்க வெளிப்படுத்துறோம். எங்க நிஞ்சுட்சுவை நீங்க பார்க்க போறீங்க. ஷேடோ க்ளோன்ஸா? ஆஹா, இதெல்லாம் உண்மையான க்ளோன்ஸ். இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நருட்டோ சொன்னா கேளு, வேண்டாம், திரும்ப வந்து. சொல்றத கேட்க மாட்டானா? அந்த மார்க் திரும்ப வந்திருக்கு. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்து நருட்டோ. நாள் பூரா நீ இப்படி கைய வீசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீ உன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொழுதுபோக்கா இருந்ததுக்கு நன்றி. காபூட்டோ! எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நீதானே சொன்ன? நல்ல அட்வைஸ். ரொம்ப நன்றி நருட்டோ, நீ என்ன காப்பாத்திட்ட. நீ கலக்கிட்ட நருட்டோ. அட, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடிபட்டிருக்கா? அது ஒண்ணும் இல்ல. இவனுக்குள்ள கண்டிப்பா அதீத சக்தி இருக்கு. ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒரு வழியா வந்துட்டியா காபோட்டோ? ஏன் இவ்வளவு தாமதம்? நான் வழி தவறிட்டேன். ஆமா, நீ வந்தது நல்லதா போச்சு. நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பா எங்களுக்கு 2 ஸ்க்ரோல்ஸும் கிடைச்சிருக்காது. நீ பெரிய திறமைசாலிதான். ரெண்டாவது எக்ஸாம்ல அவனை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேவையான டேட்டாவையும் நான் சேகரிச்சுட்டேன். உன்னுடைய கருத்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஒண்ணும் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சாலும் முடிவெடுக்க போறது மட்டும் நீங்க தானே.
பரவாயில்ல சாக்குரா, என்னால நடக்க முடியும். அப்ப ஓகே. அப்படி என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல. வாழ்க்கையில இதை பின்பற்றுனா இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரியும். ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்க்ரோல்ஸ் பத்தி தான் இருக்கணும். ஒரு வழியா அந்த ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரோல்ஸ திறந்து படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன இது? இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ஆணா? என்ன இது? நருட்டோ, சாக்குரா, சீக்கிரம் அந்த ஸ்க்ரால்ஸ் தூக்கி போடுங்க. இது செஞ்சது நீங்களா? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல?